வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டல். யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக போராட்டத்தை முன்னெடுக்க முயன்ற மக்கள் போலீசாரால் விரட்டியடிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். மட்டக்களப்பு பாலமீன்மடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு முன்பாக பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம். வவுனியாவில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 காயம். தொடர்வது முதன்மை செய்தி. செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்டு வரும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சில சந்தர்ப்பங்களில் இந்த நிலத்தை தோண்டும் போது எமது நாட்டு மக்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இப்பவும் சில கருத்துக்கள் அதற்கு பதிலாக வந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக நாங்கள் ஒரு உரிய முறையிலான விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவற்றை நாங்கள் எதற்காக விசாரிக்க வேண்டும்? எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்காகவே அவற்றை நாங்கள் விசாரிக்க வேண்டும். இனி ஒருபோதும் இலங்கையில் அவ்வாறான நிலை ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. அவற்றை நாங்கள் படிப்பினையாக எடுக்க வேண்டும். அந்த கொடூரமான வரலாற்றை நாங்கள் நினைவூட்ட வேண்டியது மீண்டும் அவ்வாறானதொரு நிலை வராமல் இருப்பதற்காகவே என குறிப்பிட்டுள்ளார். අපි ඒ පිළිබඳ විධිමත් විමර්ශනයක් ආරම්භ කරලා තිබෙනවා. අපිට සංගවන්න කිසි දෙයකට ඉඩ නොදී යුතුයි. සඳහා අපි ඒවා පාඩම් ලෙස ගන්න ඕන. අටුක අතීතය අපි ස්මරණය කරන්න ඕන කුමක් වෙනුවෙන්ද? නැවත එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා ගැනීම වෙනුවෙන්. මේ වෙලාවේ ජීවත් වෙන අපේ වගකීම කුමක්ද? අනාගතයේ එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා. සමහර අවස්ථාවල මේ මහ පොළොව හාර யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகள் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் 3ஆம் கட்டத்தை அடையாள ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல, காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதியமைச்சர் சுசில் ரணசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு படை பிரதானிகள் பங்கேற்றனர். இதேவேளை கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானதாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தை திறந்து வைத்தமையை தொடர்ந்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குடிவரவு குடியகல்வு திணைக்கள பிராந்திய அலுவலகத்தை யாழில் திறந்து வைத்துள்ளோம். கிராமிய வட்டத்தில் உள்ள மக்களை நிர்வாகத்துறை சார் சேவைகள் சென்றடையும் வகையில் நிர்வாகத்துறையை மாற்றியமைப்பதே எம்முடைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் தற்பொழுது யாழ் நகர மக்கள் இந்த பிரதேசத்திலேயே அதனை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். அதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். ஜனாதிபதி நிதிய செயற்பாடுகளையும் பிரதேச செயலகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வருடத்திலிருந்து அரசாங்கத்தின் உடனான கொடுக்கல் வாங்கல்களை டிஜிட்டல் மயப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். அரச சேவை தொடர்பில் மக்கள் மத்தியில் சிறந்த அபிப்பிராயம் ஒன்று இல்லை. அதனை மாற்றியமைக்க என்ன செய்ய வேண்டும்? அரச ஊழியர்களுக்கான சம்பளம் மக்களின் வரிப்பணத்தின் ஊடாக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அதற்கான சேவையை பலப்படுத்தி டிஜிட்டல் மயப்படுத்துவதே எம்முடைய நோக்கமாக உள்ளது. அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்த விடயத்தில் முதற்கட்டத்தை கடந்த ஏப்ரல் மாதத்தில் முன்னெடுத்துள்ளோம். அடுத்த கட்ட சம்பள உயர்வை எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். எமது அரசு துறையை பொறுத்தவரையில் பழைய வாகனங்களே சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன.
ஆகவே புதிதாக 2000 வாகனங்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம். அரசு துறையில் உள்ள கணினி உள்ளிட்ட இயந்திரங்களை புதுப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். நாட்டை முன்னோக்கிய பாதைக்கு இட்டு செல்ல வேண்டுமாயின் பலமான அரசு துறை அவசியமாகும். வளர்ச்சியடைந்த அனைத்து நாடுகளிலும் பலமான அரசு துறையை காணப்படுகின்றது. அரசு துறை அதிகாரிகளின் கையொப்பத்திற்கு என்று ஒரு மதிப்பு உள்ளது. அதனை கையூட்டல்களுக்கு அடிபணிந்து இட்டால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். சட்டத்தின் ஆட்சி வலுப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்பட அமைய அரசு துறைகளின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துள்ளனர். ஆகவே இந்த அரசு துறை நிறுவனங்களின் நற்பெயர் மற்றும் கௌரவம் பேணப்பட வேண்டுமாயின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அந்த வகையில் அரசு ஊழியர்கள் உரியவாறு சேவையை வழங்காத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அடித்தளத்திலிருந்து நம்முடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. அந்த வகையில் வடக்கில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். கடந்த தேர்தல்களில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக அரசாங்கத்தை அமைப்பதற்கு வடக்கு மக்களும் வாக்களித்தனர். பிளவுபட்டிருந்த மக்கள் ஒரு புதிய ஆரம்பத்திற்காக ஒன்றிணைந்துள்ளனர். ஆகவே இந்த நிலைப்பாட்டை பிளவுபட நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. அந்த ஒன்றிணைவை பலப்படுத்திக் கொண்டு பயணிக்க எதிர்பார்த்துள்ளோம். எதிர்காலத்தில் நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் உள்ள நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். ஆனால் தேர்தலில் தோற்றுப்போன கட்சிகள் தமது கட்சிகளை பலப்படுத்துவதற்காக இனவாதத்தை தூண்டி எத்தனிக்கின்றனர். வடக்கிலும் தெற்கிலும் உள்ள இனவாத கட்சிகள் எப்போதும் மக்கள் பக்கமல்ல, மாறாக அவர்களின் கட்சிகளின் பக்கமே உள்ளனர். வடக்கு தெற்கில் உள்ள அனைவரும் இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த கடுமையாக செயற்பட உள்ளோம். இனவாத போராட்டங்களுக்கு எப்போதும் இடமளிக்க முடியாது. யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுத்தர எதிர்பார்த்துள்ளோம். கச்சதீவு தொடர்பில் சில கருத்தாடல்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் கச்சதீவு எம்முடைய நாட்டிற்கும் எம்முடைய மக்களுக்கும் சொந்தமானதாகும். எந்த ஒரு தரப்பினருக்கும் அதனை ஆக்கிரமிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக 3 கைத்தொழில் மையங்களை உருவாக்க எதிர்பார்த்துள்ளோம். நாட்டின் சுற்றுலாத்துறையை வெகுவாக வளர்ச்சியடைந்து வருகிறது. ஆனால் யாழில் சுற்றுலாத்துறை வலுவாக இல்லை. ஆகவே யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளோம். மீண்டும் ஒரு முறை யுத்தம் ஒன்று இடம்பெறாத அளவிற்கு நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும். அதேபோன்று மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். மூடப்பட்ட வீதிகள் திறக்கப்பட வேண்டும். யுத்தம் ஒன்று மீண்டும் இடம்பெறாத வகையில் செயற்படுவோம் என்ற நம்பிக்கைகளை நாட்டு மக்கள் வழங்க வேண்டும். இந்த வருடத்தில் 5000 மில்லியன் ரூபாய் பணத்தை வடக்கின் வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கியுள்ளோம். அதற்கான செயற்பாடுகளை செயற்படுத்தும் பொறுப்பு அரசு துறைக்கு உள்ளது. அதற்காக ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ලබන වසර සිට අපි එවැනි පද්ධතීන් හරහා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. අපේ රාජ්‍ය සේවය පිළිබඳව පොදුවේ මහ ජනතාව තුළ තියෙන ඉතාමත් හොඳ හදහසක් නෙවෙයි. අකාර්යක්ෂම රාජ්‍ය සේවය ජනතාව යමක් කරගන්නා වූ රස්තියාදු වෙන රාජ්‍ය සේවය පිළිබඳ මතයක් තිබෙනවා. ඒ නිසා අපි මොකද්ද කරන්න ඕන? ඔබට වැටුප් සහනුකුත් පහසුකම් සියල්ල ලබා දෙලා තිබෙන්නේ ජනතාවගේ බදු මුදල් වලින්. එහෙනම් ඔබගේ කාර්යභාරය වෙන්න ඕන நிகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் குறித்த அலுவலகம் அமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், பிரதியமைச்சர் சுனில் வட்டகல, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன், க இளங்குமரன், எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா, ஜே ரஜீவன், குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐ சமிந்த பத்ராஜ, யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன், தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம், அமைச்சின் செயலாளர்கள், பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட செயலகத்தின் 60வது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு குறித்த நிகழ்வில் முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டது. நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி தருகின்றன என்று குறிப்பிட்டார்கள். அது இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வேலை திட்டத்தை அடுத்ததாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம். அதன் பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு கடந்த காலங்களிலும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது எங்களுக்கு இங்க இருக்கின்ற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு தாங்களுக்கே உரிய ஒரு விளையாட்டு திடல் இல்லை. அந்த விளையாட்டை கலந்து கொள்வதற்கான ஒரு முடியாத சூழல். அது மாத்திரமல்ல, இதனால் வரைக்கும் எங்களுடைய தமிழ் விளையாட்டு வீரர்கள் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களும் கூட குறிப்பிட்டார்கள், இருக்கின்ற எல்லா விளையாட்டுகளையும் முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்.
அது மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் உண்டு, உலக விளையாட்டு அரங்கு, சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கம் ஒன்றையும் கூட நாங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நாட்டில் மீண்டும் ஒரு முறை யுத்தம் இடம்பெறாமையை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ள நவீன கிரிக்கெட் மைதானத்தின் பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் பல விளையாட்டுகள் காணப்பட்டாலும் கிரிக்கெட் விளையாட்டு விசேடமானதொரு விளையாட்டாகும். கடந்த காலத்தில் இலங்கை தொடர்பில் வெளியான செய்திகள் சிறந்ததாக இடம்பெறவில்லை. யுத்தம், பொருளாதார வீழ்ச்சி, ஊழல், மோசடி இடம்பெற்ற நாடு என்ற கசப்பான செய்திகளை எம்முடைய நாடு தொடர்பில் சர்வதேசத்தை சென்றடைந்தது. இத்தகைய பின்னணியில் எம்முடைய நாட்டிற்கு கீர்த்தியை பெற்றுத்தரும் செய்தியாக கிரிக்கெட் விளையாட்டு குறித்த செய்தியாகவே அமைந்திருந்தது. கடந்த தேர்தல்களில் வடக்கின் கட்சிகளுக்கு அப்பால் தேசிய கட்சி ஒன்றுக்கு வாக்களிப்பதற்காக மக்கள் ஒன்றிணைந்தனர். பிளவுபட்டிருந்த மக்கள் தேர்தலின் போது ஒன்றிணைந்து எமக்கு வாக்களித்தனர். அதன் காரணமாக எமக்கு அதிக பொறுப்பு உள்ளது. பல ஆயிரம் அடிகள் பயணிப்பதற்காக ஒரு அடியை மக்கள் எடுத்து வைத்துள்ளனர். ஆகவே எம்முடன் நீண்ட பயணத்திற்கு தயாராயின விரும்புகின்றோம். நாம் இறுக்கி பிடித்துக் கொண்ட கரங்களை இலங்கை தேசம் உருவாகும் வரை விடாது பயணிக்கப் போகின்றீர்களா அல்லது விடுவிக்கப் போகின்றீர்களா என்ற முடிவை நீங்களே தான் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இன மக்களுக்கும் மத விழாக்களை பிளவுபட்டே கொண்டாடுகின்றோம். ஆனால் நாம் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரு விழாவாக கிரிக்கெட் விளையாட்டு மாத்திரமே காணப்படுகின்றது. 1996 உலக கிண்ணம் நாங்கள் வென்றோம். அந்த தருணத்தில் பயங்கரவாத அமைப்புகள் நமது நாட்டில் செயற்பட்டன. ஆனால் அந்த தருணத்தில் ஆயுதத்தை கீழிறக்கிவிட்டு கிரிக்கெட் வெற்றியை அவர்கள் கொண்டாடியதாக நான் அறிந்துள்ளேன். இந்த விளையாட்டு நாட்டில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டாகும். அனைத்து இனத்தவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அணியொன்று கிரிக்கெட் உள்ளது. நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஒன்று இடம்பெறாது இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏனைய பல கட்சிகளின் கொள்கைகள் யுத்தத்திற்கான தயார்படுத்தலாக இருந்தது. ஆனால் எம்முடைய கொள்கையோ யுத்தம் ஒன்று மீண்டும் உருவாகாமல் இருப்பதற்கான கொள்கையாகும். வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் ஒரு யுத்தம் இடம்பெறும் என விடயத்தை பின்னணியில் அரசியல் உள்ளது. தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து வாழ தேவையான சிறந்த அடியை நாம் எடுத்து வைத்துள்ளோம். விளையாட்டுத்துறை என்பது நாட்டின் பொருளாதாரத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. ஆகவே விளையாட்டுத்துறைக்கு தேவையான ஒத்துழைப்பை அரசாங்கம் என்ற வகையில் வழங்க தயாராக உள்ளோம். எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் முதலாவது சர்வதேச ரீதியிலான விளையாட்டொன்றை இந்த மைதானத்தில் நடத்த எதிர்பார்த்துள்ளோம். යහපත් ප්‍රවෘත්ති නෙවේ. 30 වසරක යුද්ධයක අමිහිරි ප්‍රවෘත්ති, ආර්ථිකය කඩාවැටීම පිළිබඳව ප්‍රවෘත්ති, අල්ල සහ දූෂණය. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதற்கான அடிக்கல்லை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டி வைத்தார். இந்த நிகழ்வில் இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் ஷியாமி சில்வா, விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே, கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஜே ரஜீவன், ச ஸ்ரீபவானந்த ராஜா, வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாணம் பொதுசன நூலக மேம்பாட்டிற்காக 100 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இன்று அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நூலகத்திற்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் மற்றும் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா ஆகியோரால் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றது. வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் வரவேற்புரை நிகழ்த்தியதுடன் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் உரையாற்றினார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திற்கான உத்தியோகபூர்வ இணையதளம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் எண்ணிமப்படுத்தல் செயற்திட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனை பிரதம நூலகர் நெறிப்படுத்தினார். இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீபவானந்த ராஜா, க இளங்குமரன், ஜே ரஜீவன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சிவிகி சிவஞானம், யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர்கள், வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், நூலக வாசகர் வட்டத்தினர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நாளை ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ள தென்னை முக்கோண வலயத்திற்கான முன்னாயத்த வேலைகள், வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி நாளை முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதி தென்னை முக்கோண வலயம், வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளார். இந்நிலையில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான முன்னாயத்த வேலைகள் புதுக்குடியிருப்பு கந்தசாமி ஆலய வளாகத்தில் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றது.
யாழ்ப்பாணம் மயிலட்டியில் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக போராட்டத்தை முன்னெடுக்க முயன்ற மக்கள் போலீசாரால் விரட்டியடிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் மயிலிட்டி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்க சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள காணிகளின் உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க முயன்ற போது போலீசார் அவர்களை விரட்டிய சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்தை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களையும் போலீசார் மிரட்டியதுடன் தகாத வார்த்தைகளால் ஏசியதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணி இன்று ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது 35 வருட காலங்களுக்கு மேலாக தமது சொந்த இடங்களில் இருந்து வெளியேறி தற்காலிக இடங்களில் வசிக்கும் மக்கள் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக போராட்டத்தை முன்னெடுக்க முயன்ற போது போலீசாரால் விரட்டியடிக்கப்பட்டனர். காணி உரிமையாளர் வந்து எங்கள் எதிர்ப்பை வெளியிடுறாரு. எதிர்ப்பு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஜனாதிபதிக்கு நேரடியாக அவருக்கு தெரியும் அவருடைய பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறது. அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடித்து மீடியாக்கள் தெரியும். மீடியாக்கள் எங்களை கவர் பண்ணிக்கலாவே விரட்டி அடித்து அந்த இடத்துல நிற்கப்படே இல்லை. சொன்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுங்க. உள்ளுக்கு வந்து 200 சீட்டை அடக்கியிருக்கு. அந்த 200 சீட்டில் போய் 200ல் ஒரு ஆளாக நாங்கள் நின்று மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டோம். பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த விஷயம் வந்து மக்கள் காணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கே கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு. இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை. மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நேரடியாக இதில் வந்து அதை சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்பு கூடக்கூடிய அமைச்சராகவோ இல்லாட்டி அவன் கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாதிபதியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சா நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். வந்து உள்ளே வந்து அவரோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் கேட்டதுக்கு அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம் அதில் நின்றாங்க. ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில்லை. எங்களோட காணி எங்களுக்கு வேணும். நாங்கள் இப்போ 20 இடத்துல இப்போ 18-20 வருஷமாக இருக்கிறோம். ஆனபடியாக எங்கள் சொந்த காணி எங்களுக்கு வேணும். அதை உடனடியாக திக்கு மேலே வலிக்கெடுத்து எங்களோட கோயில்களையும் அழித்து எங்களோட காணிக்கை இருக்க விட்டால் காணும். நாங்கள் அதையிட்ட பாசோ பணமும் கேட்கவில்லை. எங்களோட சொந்த காணி எங்களுக்கு வேணும். நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம். ஆனால் எங்களுக்கு எங்களோட காணி வேணும். ஆறு மற்ற அனாதையாக இருக்கிறோம். ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும். இன்று மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும்பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு விகார பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அதே விஷயத்தை வடிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும். ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்ட விஷயம் சரியென்று. நாங்கள் என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும். யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கமைய இதுவரை 218 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 198 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட அகழ்வு பணி 40வது நாளாக இன்றும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. 9 மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. அவை சுத்தப்படுத்தப்பட்டு 7 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை 218 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 198 அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சான்று பொருட்களாக ஏற்கனவே குவியல்களாக இருந்த பகுதியிலிருந்து தாயத்து ஒன்றும் சிறு வடிவிலான வட்ட வடிவிலான தாயத்து ஒன்றும் மோதிரம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற வெள்ளை நிறத்திலான உலோகங்கள் உடைந்த துண்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 மண்டையோட்டு தொகுதிகள் குவியல்களாக ஒரே இடத்தில் 206, 205 என்ற பகுதியில் காணப்படுகிறது. முழுமையாக அழுந்தெடுத்த பிற்பாடுதான் அந்த சான்று பொருட்களை காட்சிப்படுத்தப்படும். அது நீதிமன்றம் உரிய நேரத்தில் அதுக்கு தீர்மானத்தை எடுக்கும்.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மனித புதைகுழிகள் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் முன்னெடுக்கப்பட்டது. சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் நகரங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சாவகச்சேரி நகரில் நகரசபை தவிசாளர் வா ஸ்ரீபிரகாஷ், கொடிகாமம் பிரதேசத்தில் பிரதேசபை தவிசாளர் குகதாசனும் கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தனர். இதில் சாவகச்சேரி வணிகர் கழகத்தினர், முச்சக்கரவண்டி சங்கத்தினர், சந்தை வியாபாரிகள் சங்கத்தினர், பொதுமக்கள் என பலர் பங்கேற்று கையெழுத்துக்களை பதிவு செய்தனர். செம்மணி மனித புதைகுழி மற்றும் வடக்கு கிழக்கிலே கொன்று புதைக்கப்பட்ட தமிழ் இனத்துக்காகவும் இனப்படுகொலைகளுக்காகவும் நீதி வாங்கி நீதி கோரி பாரிய கையெழுத்து போராட்டம் கடந்த 29ஆம் தேதி தொடக்கம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே எழுச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் தென்மராட்சி மண்ணிலே நாங்கள் சாவகச்சேரி மாநகரிலே இந்த கையெழுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் மதிப்புக்குரிய பிரகாசண்ணன் அவர்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை இங்கே ஆரம்பித்து வைத்தார். இங்கே எங்களுடைய பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் இந்த பேருந்து நிலைய முச்சக்கர வண்டி சங்கத்தினர் மற்றும் தனியார் சிற்றூர்தி சங்கத்தினர் மற்றும் எங்களுடைய நகர வர்த்தகர்கள் உள்ளிட்டோர் இன்று ஆர்வத்தோடு இங்கே வந்து கையெழுத்து போராட்டத்தில் பங்கெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களும் எங்களுக்கான நீதியை கோருகின்ற விதத்திலே நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தில் உணர்வு ரீதியாக பங்கெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கின்றோம். ஆகவே எமது மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கை மண்ணிலே வடகிழக்கெங்கும் மனித புதைகுழிகள் தற்போது ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் செம்மணி புதைகுழி, அதேபோல ஒவ்வொரு இடங்களிலும் புதைகுழிகள் காணப்படுகின்றன. இந்த புதைகுழியை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணை ஒன்றையும் சர்வதேச நீதி ஒன்றையும் பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய மக்களை நாங்கள் கோரி நிற்கின்றோம். இன்றைய தினம் காலையில் கொடிகாமம் நகர பகுதியிலும் தற்போது சாவகச்சேரி நகர பகுதியிலும் இந்த கையெழுத்து போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கையெழுத்து போராட்டத்தில் பொது அமைப்புகள், பொதுமக்கள், வர்த்தகர்கள் அனைவரும் வருகை தந்து ஆர்வத்தோடு இந்த கையெழுத்து போராட்டத்தில் பங்கு பெற்று தங்களுடைய கையொப்பத்தை வைத்து வருகின்றார்கள். சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் பருத்தித்துறையில் இடம்பெற்றது. போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன், பருத்தித்துறை நகரசபை உபதவிசாளர் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள், பருத்தித்துறை பிரதேசபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமான கையெழுத்து போராட்டமானது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டிய கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நடைபெற்ற படுகொலைக்கு நீதி வேண்டி தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்துள்ள கையெழுத்து போராட்டம் 4வது நாளாக கிளிநொச்சி, பூநகரி, வாடியடியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் மு. சந்திரகுமார் தலைமையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பாலமீன்மடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு முன்பாக பெற்றோர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் உள்ள பாலமீன்மடு விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் முன்பாக பெற்றோர், பாடசாலை நலன் சார்ந்த அமைப்புகள் இணைந்து இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர், ஆசிரியர்களிடையேயான பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி செயற்பாடு கடந்த சில மாதங்களாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. சம்பந்தப்பட்ட கல்வி திணைக்கள அதிகாரிகளுக்கு இவ்விடயம் தெரியப்படுத்தப்பட்ட போதும் அதற்கான தீர்வு எட்டப்படாத நிலையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட இணைப்பாளர் திலகநாதன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து உரிய தீர்வுகளை எட்டித் தருவதாக குறிப்பிட்டார். இன்னொரு 3 மாதம் தான் இருக்கு பிள்ளைகள் ஓயல் எழுதுறதுக்கு. எந்த மாதிரி 10ஆம் ஆண்டு படிங்க. இந்த முறை கணித பாடத்தில் செட்டியான குறைவு என்னென்னு கேட்டால் ஸ்கூலில் கணித பாடம் இல்லைம்மா, கணிதம் சொல்லி தரல, சார் இடமாற்றம் பெற்றுள்ளாருன்னு சொல்கிறான். அப்போ 3 மாதம் இருக்கக்குள்ளே இந்த இடையில ஏல் டெஸ்ட்டும் வந்துடும். அதில் ஒரு மாதம் போயிடும். போனால் பிள்ளைகள் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க போகுது? ஏ எடுக்கிற பிள்ளை வி எடுக்க போகுது. வி எடுக்கிற பிள்ளை அப்படியே ஃபெயில் பண்ணி போனால் முக்கியமான பாடமே கணிதம் தான். பிள்ளையோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே கணித பாடம் தான். எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு கணித பாடத்துக்கு ஒரு தீர்வு எடுத்து தரணும். ஒரு முடிவு எனக்கு தரல. இது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும். எங்களை பிள்ளைகள் படிக்கணும் நல்லா. அது எங்களுக்கு முக்கியம். பிள்ளைகள் நல்ல மார்க்ஸ் இருக்கிற பிள்ளைகள் இந்த முறை சரியான குறைவு. பள்ளியில் வந்தால் அவங்களுடைய வேலையை பார்க்காங்க, அவங்க சண்டை பிடிக்காங்க, சச்சரவு பிடிக்காங்க.
இப்படிதான் நடக்குது. எல்லாருமே ஒருமிக்க பிள்ளைய படிப்பிக்கிறா, இவங்க சண்டை பிடிக்கிறதா. இவங்களோட நம்பி நாங்கள் இப்படி பிள்ளைய அனுப்புறோம் பள்ளிக்கு. எங்களோட ஊர் முன்னேறணும், ஊர் நல்லா வரணும், எங்களோட ஊர் பள்ளி நல்லா அடிக்கணும். அதுக்கு தகுந்த இங்கே இருக்கிற அமைப்பு எல்லாம் எங்களுக்கு சார்பாக செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ் ஒத்துமை இல்லாட்டி எங்கள் அமைப்பு எல்லாம் பிடிச்சி போயிடுவோங்க. இப்போ எங்களோட பிள்ளைய தெருவில் அனுப்பிக்கும். வவுனியாவில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் 4 வயது குழந்தை உட்பட 3 காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த புகையிரதம் இன்று மாலை வவுனியா பிரதான புகையிரத நிலையத்தை அடைந்ததுடன் அங்கிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்தது. இதன்போது வவுனியா மன்னார் பிரதான வீதியில் உள்ள பாதுகாப்பான புகையிரத கடவையில் சென்று கொண்டிருந்த போது வீதியால் பயணித்த பட்டா வாகனத்தை மோதி தள்ளியது. விபத்தில் பட்டா வாகனத்தில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் 4 வயது குழந்தை ஆகியோர் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் பயணித்த வாகனம் கடும் சேதத்திற்குள்ளானது. குறித்த விபத்து புகையிரத சமிக்ஞையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என மக்கள் கருதுகின்றனர். விபத்து இடம்பெற்ற புகையிரத கடவையில் ஊழியர் ஒருவர் 24 மணி நேரங்களுக்கு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார். வழமையாக அந்த கடவை ஊடாக புகையிரதம் செல்லும் போது மூடப்படுகின்ற பாதுகாப்பு கதவு என்று மூடப்படாதமையினால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தினால் அரை மணி நேர தாமதத்திற்கு பின்னர் புகையிரதம் தனது பயணத்தை ஆரம்பித்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். திருகோணமலை மூதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலை தீக்கிரையாகியுள்ளது. திருகோணமலை மூதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. மின்னொழுக்கு காரணமாக இத்தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள், பிரதேச சபை ஊழியர்கள், பாடசாலை ஊழியர்கள் இணைந்து சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீப்பரவலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். மூதூர் மத்திய கல்லூரியின் களஞ்சிய சாலையில் காணப்பட்ட கதிரை, மேசை உட்பட பெறுமதியான பல உபகரணங்கள் தீயில் இருந்து சேதமாகியுள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஹேட்டனில் பாடசாலை சேவை தனியார் பேருந்துகள் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. ஹேட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பாடசாலை சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் இன்று நுவரெலியா மாவட்ட வாகன பரிசோதகர்களினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக ஹேட்டன் போலீஸ் தலைமையில் போலீஸ் நிலையத்தில் பாடசாலை பேருந்து சேவையாளர்களுக்கான தெளிவூட்டல் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ஹேட்டன் போலீஸ் வலயத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் பிரசாத் வீரசேகர, உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிசங்கு கோடமுள்ள, ஹேட்டன் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WARD சுகததாசன், நுவரெலியா மாவட்ட பேருந்து பரிசோதகர் சாலிய பண்டார, உதவி பரிசோதகர் இந்திக்க கழுவாராய்ச்சி, ஹேட்டன் போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி வசந்த அமரசரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பாடசாலை சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் காணப்படும் குறைபாடுகளை 1 வார காலத்திற்குள் சீர் செய்து மீள் காண்பிக்குமாறு பாடசாலை சேவையில் ஈடுபடும் பேருந்து சாரதிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் யுனிசெஃப் பிரதிநிதியுடன் சந்திப்பை மேற்கொண்டார். மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன், யுனிசெஃப் நிறுவனத்தின் சிறுவர் பாதுகாப்பு பிரிவின் தலைவர் திருமதி டியோனா எல்லனி ஜிவிலி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு கண்டியில் இடம்பெற்றது. கண்டியில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது யுனிசெஃப் நிறுவனம் வழங்கும் சேவைகள், குறிப்பாக குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பாக சிறப்பு திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் ஆரம்பிக்கப்பட உள்ள சிறுவர் நட்பு தொடர்பான மத்திய நிலையத்தின் நிர்மாணம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அதற்கமைவாக கண்டி மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட இந்த விசேட திட்டத்தை இம்மாதம் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் யுனிசெஃப் பிரதிநிதிகள் குழுவும் மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் மஞ்சுளா மடகபொலா உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவும் இணைந்து கொண்டனர். பேருந்து கட்டணங்களில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்படாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து பயண கட்டணங்களில் எந்த மாற்றமும் ஏற்படுத்தப்படாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பேருந்து பயண கட்டண குறைப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். කෙසේ වෙතත් මේ ඩීසල් මිල සූත්‍රය අනුව நள்ளிரவு முதல் டீசல் விலை 6 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த டீசல் விலை குறைப்பு மாதாந்திர விலை சூத்திரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு பாரம்பரிய முறை. இது மாறுபாடுகளுக்கு ஏற்ப நடக்கிறது. கடந்த மாதம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை.
எப்போது எரிபொருள் விலை 25 ரூபாய் வரையிலும் குறைகிறதோ அப்போதே பேருந்து பயண கட்டணத்தில் 4% குறைப்பை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த முறை 6 ரூபாய் மட்டுமே குறைந்ததால் பேருந்து பயண கட்டணங்களில் எந்தவிதமான குறைப்பும் இருக்காது. මෙවර බස් ගාස්තු කිසිසේත්ම අඩු වෙන්නේ නැහැ රුපියල් 6ක් අඩු වුණා කියලා. மக்களின் நலனுக்காகவும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் அடையாளத்தையும் மதிப்பையும் பிரதிபலிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்க பிரதான செயலாளர் கருத்து வெளியிட்டுள்ளார். මේ වෙනකොට රජය විසින් ඉන්ධන මිල සංශෝධනය කරමින් மக்களின் நலனுக்காகவும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் அடையாளத்தையும் மதிப்பையும் பிரதிபலிப்பதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை அமுல்படுத்த வேண்டும். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சட்ட திருத்தத்திற்கு தங்களிடம் எந்தவித ஆலோசனையும் கேட்கப்படவில்லை. அது தொடர்பான அறிவித்தல்களும் எங்களது சங்கத்திற்கு கிடைக்கப்பெறவில்லை. மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைதான் இந்த முச்சக்கர வண்டி கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தாமதமின்றி தங்களின் கடமைகளை நேர்த்தியாக செய்ய வேண்டும். மாதந்தோறும் எரிபொருள் விலையை குறைப்பதன் மூலம் இந்த துறையை நகைப்புக்குரியதாக மாற்றாதீர்கள். ஏனென்றால் விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்களில் முச்சக்கர வண்டி பயண கட்டணங்களை குறைக்கவில்லையா என பயணிகள் வினவுகின்றனர். දැන් අවුරුද්දකට වැඩි මේ අන්තර්පාලන මිල தமிழ் பெரியார் தனிநாயகம் அடிகளாரின் 45வது ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் பெரியார் தனிநாயகம் அடிகளாரின் 45வது ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியா மாநகர சபை ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தையில் அமைந்துள்ள தனிநாயகம் அடிகளாரின் திருவுருவச் சிலை அடியில் இடம்பெற்ற நிகழ்வில் மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் விளக்கேற்றி திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கிளிநொச்சி கவுதாரிமுனை வெட்டுக்காடு வீதியை புனரமைத்து தருமாறு கோரி மக்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கவுதாரிமுனை வெட்டுக்காடு பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கவுதாரிமுனை மன்னித்தலை விளாசியோடை ஆகிய கிராமங்களுக்கான பிரதான வீதி இன்று வரை புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகிறது. வெட்டுக்காடு செல்லும் 5 கிலோமீட்டர் நீளமான வீதி மக்கள் பயணிக்க முடியாத நிலையில் மணல் பாதையாக காணப்படுகிறது. இதனால் வீதியை பயன்படுத்தும் மக்களும் மாணவர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதையடுத்து இன்று வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பூநகரி வாடியடியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பூநகரி பிரதேச செயலகம், பூநகரி பிரதேச சபை, கமநல சபை நிலையம், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அலுவலகம் ஆகியவற்றுக்கு செல்லும் பிரதான வீதியை மறித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அரசு உத்தியோகத்தர்கள் கடமைக்கு செல்லாது நீண்ட நேரம் காத்திருந்து போராட்டம் முடிவுற்ற பின்னர் கடமைக்கு சென்றிருந்தனர். இடையில உள்ள பள்ளங்கள் இதுகள் எல்லாம் கிரவல் போட்டிவியல் செய்து தர விட்டால் பீச்சு வாகனத்துக்கு நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு ரோட்டு வேணும். எங்கட பிள்ளைகளின் படிப்பு அனவசியம். படிப்பு மட்டுமில்ல, ஐயோ பெரியவர்களே, எங்கட படிப்பு பிள்ளைகளின் படிப்பு மட்டுமில்ல, எங்கட வாழ்வாதாரம். ஒரு பால் கொண்டு போகலாம், முட்டை கொண்டு போகலாம், மரக்கறி கொண்டு போகலாம். இதுக்கு எங்களுக்கு நீதி வேணும். இது நீதி வேணும். இவ்வளவுக்கு பாதிக்கப்பட்ட இந்த அரசாங்கம், ஏன் அரசாங்கம் இந்த ரோட்டை செய்யல? ராணுவம் பீச் கட்டி இருக்குது. அந்த பீச்சுக்கு ஆட்கள் போகுதுதானே? எங்க இருந்து? கொழும்புல இருந்து போலீஸ் ஜீப் போகும். என்னன்னு கேட்டா அது எங்கட போலீஸ் இல்ல, அது எங்க கிளிநொச்சி போலீஸ் ஆகும். போகுது செக்யூரிட்டியோட. அப்ப அவையில அவதால பாத்துக்கொண்டு போறணும் தானே? அது அரசாங்கம் வேலை செய்யறவே தானே அவையில. அப்ப அரசாங்கத்தால ஒரு பஸ் விடுங்கன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? அரசாங்க பஸ் போகாது. ஏன் போகாது? அப்ப இவ்வளவு வாகனம் போதே அரசாங்க பஸ் போகாது. பாதை சரியில்லை. இதுதான் கதை. எங்களை பின்தாங்க வச்சது இந்த அரசாங்கம். எங்கள கிராமத்துக்கு முக்கியமான பிரச்சனை வீதி. இந்த விடயம் தொடர்பில் பூநகரி பிரதேச சபை தவிசாளரை தொடர்பு கொண்டு வினவிய போது குறித்த வீதியை புனரமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வீதியை உடனடியாக தற்காலிகமாக புனரமைப்பு செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். நியாயமானது அப்படியாலே ஒரு அடிப்படையிலே செய்ய வேண்டிய அந்த மாரி காலங்களிலே அதனை போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என்பதை கவனத்தில் எடுத்து ஒரு அடிப்படையிலே இந்த மக்கள் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையிலே நிச்சயமாக குறிப்பிட்ட காலத்திலே செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த மக்களுக்கு உறுதியாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். விரைவிலே ஹைரோட் திட்டத்திலே 4.11 கிலோமீட்டர் வீதி ஒரு நிரந்தர வீதியாக அபிவிருத்தி செய்யப்படும் என்பதனையும் இந்த மக்களுக்காக உறுதியோடு சொல்லியிருக்கிறேன்.
கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக அரசாங்க நிறுவனங்களின் ஒழுங்கமைப்பை பேணுவதற்காக செய்தி வாரத்தை செயற்படுத்தல் தொடர்பில் திருகோணமலை மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக அரசு நிறுவனங்களில் செய்தி வாரத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட செயலக அலுவலகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு இன்று திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார் தலைமையில் இடம்பெற்றது. அரசாங்க நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றும் அலுவலர்களுக்கு தமது கடமைகளை முறையாகவும் சுதந்திரமாகவும் நிறைவேற்றுவதற்கு உகந்த வகையில் சுத்தமானதும் சுகாதார பாதுகாப்புள்ளதுமான ஆபத்துக்கள் இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்குவது ஒவ்வொரு நிறுவன தலைவரினதும் பொறுப்பாகும். அத்தகைய சூழல் சேவை பெறுநர்களின் மத்தியிலும் அலுவலகத்தை பற்றிய நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும். அரசாங்க நிறுவனங்களில் காணப்படும் வரையறுக்கப்பட்ட இடப்பரப்பை பயனுள்ளதும் வினைத்திறன் ஆனதுமான முறையில் பயன்படுத்துவதற்கும் அலுவலர்களுக்கு அமைதியான மற்றும் சுதந்திரமான வேலை சூழலை உருவாக்குவதற்கும் அவசியமாகும். அதற்கான ஒரு நடவடிக்கையாக ஒவ்வொரு அரசாங்க நிறுவனத்திலும் குவிந்துள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்காக செய்தி வாரத்தை பிரகடனப்படுத்தி செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி திட்டமானது திருகோணமலை மாவட்ட செயலகத்திலும் செயற்படுத்தப்படுகிறது. இன்று முதல் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. செய்தி வாரம் இன்று ஆரம்பமானது. அதற்கமைவாக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் உட்பிரிவுகள் முதல் நாளான இன்று சுத்தப்படுத்தப்பட்டன. ஹட்டனில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு டிகோயா நியூ கிரியேஷன் திருச்சபையின் தலைமை போசகர் மணியம் ஜேசுதாசன் தலைமையில் இயங்கி வருகின்ற சிறுவர் அபிவிருத்தி சங்கம் LK கிராஸ் ஓவர் என்ற நிறுவனத்தின் மூலமாக சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. மேற்படி நிறுவனத்தின் ஏற்பாட்டிலும் வழிநடத்தலிலும் இடம்பெற்ற பேரணியானது பிரதேச சிறுவர்கள், பொதுமக்கள், திருச்சபை ஊழியர்கள், சமூக நலன் விரும்பிகள், ஹட்டன் போலீஸ் அதிகாரிகள், கிராம சேவக அதிகாரிகள், நோர்வுட் பிரதேசவை சார்ந்த அதிகாரிகள் என சகலரது பங்களிப்புடன் பேரணி இடம்பெற்றது. சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் நடத்தப்பட்ட பேரணி சலங்கந்த பாலத்திலிருந்து டிகோயா நகர சந்தி வரை இடம்பெற்றது. இப்பேரணியின் மூலமாக சிறுவர்களுடைய பாதுகாப்பு, அவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களை எவ்வாறு தடுத்தல் போன்ற விடயங்கள் அடங்கியிருந்த பதாதைகள் பேரணியின் போது காட்சிப்படுத்தப்பட்டன. அனைத்து சிறுவர்களும் ஆர்வத்துடன் இப்பேரணியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. லாப்ஸ் நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இறுதியாக லாப்ஸ் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 12.5 கிலோ நிறை கொண்ட லாப்ஸ் எரிவாயு 4115 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிநாட்டு பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை கல்விக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் புலமை பரிசில் திட்டம் ஊடாக நேற்றைய தினம் 84 மாணவர்கள் நன்மையடைந்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு சென்ற பணியாளர்களின் பிள்ளைகளது பாடசாலை கல்விக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் புலமை பரிசில் திட்டம் ஊடாக நேற்றைய தினம் 84 மாணவர்கள் நன்மையடைந்துள்ளனர். இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் பணியாளர்களின் 84 பிள்ளைகளுக்கு 2655 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற 17 மாணவர்களுக்கு 25,000 ரூபாவும், கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற 45 மாணவர்களுக்கு 30,000 ரூபாவும், உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற 22 மாணவர்களுக்கு தலா 40,000 ரூபாவும் வழங்கி வைக்கப்பட்டன. திருகோணமலை மூதூர் பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை மக்கள் பங்களிப்புடன் கொண்டு வருவதற்கான ஆலோசனைக் கூட்டம் மூதூர் பிரதேச சபை தவிசாளர் பிரகலாதன் தலைமையில் இன்று மூதூர் பிரதேச சபை கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள், சகல பிரதேசங்களினதும் குறைகளை பாதீட்டில் இணைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகள், பிரதேச சபைக்கான வரவு செலவு விவரங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. கலந்துரையாடலில் மூதூர் பிரதேச சபை உதவி தவிசாளர், செயலாளர், மூதூர் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு தமது ஆலோசனைகளை வழங்கினர். மஸ்கலியா பிரதான வீதி குன்றும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு செல்லும் பிரதான வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதால் இப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியத்திற்குள்ளாகியுள்ளனர்.
கடந்த பல ஆண்டுகளாக அந்த பிரதான வீதி பாரிய அளவில் குன்றும் குழியுமாக உள்ளது. இதன் காரணமாக மழை காலத்தில் குழிகளில் தேங்கி நிற்கும் கழிவுநீர் காரணமாக குறித்த வீதியில் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஆலயம், பௌத்த விகாரை, இஸ்லாமிய மத வணக்கஸ்தலம், கிறிஸ்தவ தேவாலயம், சமநெலிய சிங்கள பாடசாலை, மஸ்கலிய சென்ட் ஜோசப் தேசிய பாடசாலைக்கு செல்லும் பாடசாலை மாணவர்கள், பயணிகள், முதியோர்கள், நோயாளர்கள், ஆலயங்களுக்கு செல்லும் பக்தர்கள் என பலரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். குறித்த வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. முதலைப்பாலை, பலகொல்லாகம, ராஜாங்கனை, எப்பாவல, மெதிரிகிரிய, பள்ளித்திடல் மற்றும் பாகரை ஆகிய பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுகிறது. அதிக வெப்பமான காலநிலை நிலவும் போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.